ராமநாதபுரம் மாவட்டம் இடையர் வலசையை அடுத்த ஐயர்மடம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை விதியை மீறி ராமநாதபுரம் வட்டாட்சியர் சாமிநாதனின் பரிந்துரை கடிதத்தின் பேரில் தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக ஓய்வு பெற்ற VAO அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் புபேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் புபேஷ், என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. ராமநாதபுரம் மாவட்டம் இடையர் வலசையை அடுத்த ஐயர்மடம் என்ற பகுதியில் 227/2 என்ற சர்வே எண்ணில் 5.53 ஏக்கர் பரப்பளவை மயானம் மற்றும் மடம் என்ற அரசு புறம்போக்குடன் உள்ளது. இந்த 2 ஏக்கர் 53 சென்ட் இடத்தில் 1 ஏக்கர் மற்றும் சிறிய அளவில் ஆக்கிரமிப்பு இருந்த நிலையில் அதனை காலி செய்து அதனை காலி நிலமாக வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த நிலத்தை தனியார் நபர் சிலருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக கடந்த 6/9/2024 அன்று ராமநாதபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நடைபெற்றுள்ளதோடு 11/9/2024 அன்று அந்த சப்டிவிஷனாக நடைபெற்றிருக்கிறது. அரசினுடைய புறம்போக்கு நிலவர பதிவேடில் இருக்கும் நிலையில் இந்த பத்திரப்பதிவு எவ்வாறு நடந்து என்பது குறித்து கேட்டபோது வட்டாட்சியரின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பத்திரப்பதிவு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தபோது இது சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி புபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.